மீண்டும் ஆயுதத்தின் நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. சேகர் ரெட்டியுடன் அமைச்சர்கள் தொடர்பா உண்மையை விளக்க வேண்டியது யார் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தின் நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு 2 நாட்களாக குறிப்பாக ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, சேகர் ரெட்டி கடந்த 2016 நவம்பர் மாதத்தில் வருமான வரித்துறையோட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட திரு சேகர் ரெட்டி ஆளுங்கட்சியாளர்களுடைய மிக நெருக்கமான தொடர்பு கொண்டவர் என்று குற்றம் சாட்டப்படக்கூடியவர். அவர்கிட்ட சோதனை நடத்தபோது கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் வரைக்கும் பழைய 2000 ரூபா தாள்கள், புதிய 1000 ரூபா தாள்கள், 2000 ரூபா தாள்கள், தங்க கட்டிகள் என்று நிறைய விஷயங்கள் நடந்தன. பழைய 1000 ரூபா, 500 ரூபா, புதிய 2000 ரூபா தங்க கட்டிகள் என்று நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேலே புதிய 2000 ரூபா தாள்கள்லாம் இருந்தன. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கட்டாக பெட்டி பெட்டியாக அங்கே பணம் இருக்கிறதை, தங்க கட்டிகள் இருப்பதையும் பார்த்து மிக வியப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலராக இருந்த திரு ராம்மோகன் ராவ் அவருடைய இல்லத்தில் சோதனை நடந்தது. அப்போதே இது அரசியல் தொடர்புகள்லாம் கூட பேசப்பட்டது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலருடைய அறையிலேயே கூட அந்த சோதனை நடந்ததெல்லாம் நிறைய பார்த்தோம். இதில் தொடர்பான ஒரு நீட்சியாக தான் தற்போது ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து அவர்களோட வரவு செலவு கணக்கு வைத்திருந்ததாக திரு சேகர் ரெட்டி அவருடைய நாட்குறிப்பிலிருந்து குறிப்பேடிலிருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கு. இதற்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமா சொல்லியிருக்காரு. இந்த விவாதங்கள் தொடரக்கூடிய நேரத்தில் இன்னமும் கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலுமே அதை சொல்லும். இதில் ஊடகங்களில் வந்த செய்தி தானா இல்லாட்டி உண்மையிலே இந்த விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதை விளக்க வேண்டியது யார் என்ற பிரதானமான கேள்வியும் கூட, இது பற்றி உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விளக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு கூட கேள்வியாக இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தின் நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பதில் நம்முடைய பேராசிரியர் தீரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சேர்ந்து நம்மோடு தொடர்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுபோல மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுபோல உங்களை போன்ற சாமானியருடைய பிரதிநிதியாக திரு கார்த்திக் நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுபோல திமுகவுடைய முக்கிய பிரமுகர் திரு கம்பம் செல்வேந்தர் நம்மோடு தொடர்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த 2 நாட்களாக வரக்கூடிய தகவல்கள், திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி, 2 பேருமே ஊடகங்களில் செய்தி வருது, இந்த மாதிரி தகவல்கள்லாம் வருகின்றன சொல்லி சொல்கிறாங்க. நான் அந்த லெட்டரை பார்க்கல. டிஆர்ஐலேருந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸுடைய இயக்குனர் தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பதா, கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினா சொல்கிறாங்க. அந்த கடிதத்தை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த செய்தியில் எவ்வளவு உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் முதலே உங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இது சேகர் ரெட்டியோட ரைடுலேருந்தே இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதை பற்றின விஷயங்களை ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்துக்கு அப்புறம் நீங்கள் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி இந்த சேகர் ரெட்டியோட டைரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐ திங்க் டிஆர்ஐ இல்லை, இன்கம் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்ஐ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்கம் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வழக்கமாக ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி செய்தியை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அக்கார்டிங் டு இன்ஃபார்ம்டு சோர்சஸ் ஆர் தகவல் அறிந்த வட்டாரங்கள்லாம் நம்ம ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த விஷயங்களில் அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரைடுகள், அப்போது கைப்பற்றப்பட்ட பேப்பர்கள், அப்போ முக்கியமாக கைப்பற்றப்பட்ட பேப்பரில் ஒன்று 89 கோடி ரூபாய் ஒரு 6-7 அமைச்சர்கள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவோ அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணப்பட்டதாகவோ ஒரு சீட்டு ஒன்று கிடச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இந்த இது இன்கம் டேக்ஸோட இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஜயபாஸ்கர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லக்கூடிய பேப்பரில் சில காகிதங்கள் நம்முடைய பார்வைக்கு வைக்கப்பட்டன. அது சர்க்குலேட் ஆச்சு. அது வருமான வரித்துறையில் தெரியாம கொடுத்துருப்பாங்க. இல்ல, அது அவங்க அதிகாரப்பூர்வமா பிரசன்ஸ் கொடுக்குற பழக்கம் இல்லை. ஆனா அது அந்த சந்தேகத்தை கொஞ்சம் ஒரு சதவீதம் கூட்டி கொடுக்குறதுக்கு என்னாச்சுன்னா, அதுல ஒரு 4-5 கையெழுத்துலாம் தெரிஞ்சது. அந்த மாதிரி இவங்க பேர்லாம் இருக்கு, ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சரியான தகவல். ஆனா இதுல சோர்சஸ் செட் மட்டும்தான் இருக்கு, தகவல்கள் தெரிவிக்க வட்டாரங்கள் கூறுகின்றன மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை நம்ம எவ்வளவு ஆத்திரிகை எடுக்க முடியல. ஒரு விஷயம் கவனிக்கணும். விஜயபாஸ்கர் ரைடில் எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து சில பேப்பர் கைது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்க, ஒரு தனி ஒரு ஷீட் பார்த்துருப்பீங்க. அதை எவ்வளோ பணம் கலெக்ட் ஆச்சு, எவ்வளோ பணம் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், ஏதோ ஒரு கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் எவ்வளோங்கிறது இல்லை, பட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரமோஷன்ஸ் போட்டு தனியாக அமௌண்ட் இருக்கு. ஆமாம், யாருன்னு கிடையாது, போட்டிருக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அவர் கீழே வேலை செய்கிறவங்க சில பேப்பரெல்லாம் தூக்கி போட்டாங்க வெளியில். அது எல்லாருமே பார்த்தோம், நீங்களும் பார்த்தோம், நானும் பார்த்தீங்க. ஸோ அதுலேருந்து ஏதோ மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அங்கே இருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படி தான் பார்க்கணும். நம்ம ஏதோ மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள், காகிதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. அந்த காகிதம் அங்கேயே அப்பயே உடனே பறிமுதல் பண்ணப்பட்டு அது கீழ்ச்சி போடப்பட்டிருக்கலாம். இல்லை அவர் மொபைலில் அந்த ஐடி ஆஃபீஸர் முதலையே ஃபோட்டோ எடுத்துட்டாரு. அது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இது இருக்கப்போ இப்போ இந்த ஐடி விஷயங்கள் சேகர் ரெட்டிக்கு சேகர் ரெட்டியோட டைரியை வச்சு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டா சொல்ல அந்த லிஸ்ட் இருக்குல்ல,
இல்லை 300 கோடி லிஸ்ட்டு. இதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புரியாத விஷயமா இருக்கு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் உண்மையிலேயே நீங்கள் வந்து சேகர் ரெட்டியோட அந்த தொடர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக நீங்கள் இதை நினைச்சீங்கன்னா நீங்கள் இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்தில் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அதில் இருக்கவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலோ, அதில் இருக்கவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலோ, அதில் இருக்கவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலோ, அதில் இருக்கவங்க அமைச்சர்களாகவே இருந்தால் கூட உங்களுடைய சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு ரைடு பண்ணுறதுக்கான முழு உரிமை இருக்கு. நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அமிச்சிங்க? இப்போ நீங்கள் என்ன காரணம்? அதோட மோட்டிவ் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. பட் ஒய் சென்ட்ரல் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்களே எடுக்கலாமே. நீங்களே எடுக்கும்போது இதுக்கு நடத்த பாஸ் பண்றீங்க. அதுக்கு பின்னாடி தான் அரசியல் தோக்கி நிக்குது. ஓகே, நான் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இதுல எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. ஒரு திமுகவுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடியவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், யாரோ ஒரு டைரியில் எழுதியிருக்கிறாங்க, அது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஊடகங்கள்லேயே கூறப்படுகிறது சொல்லிட்டு நேம் போட்டு வரல, கூறப்படுன்னு வருது. அவருடைய அறிக்கையிலுமே கூட நிறைய விஷயங்கள் அப்படி தான் சொல்கிறார். அப்போ ஒரு தேர்ட் ஹேண்ட் சோர்ஸ், ஒரு ஃபோர்த் ஹேண்ட் சோர்ஸாக இருக்கக்கூடியதை நம்பி திமுக செயல் தலைவரோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இந்த மாதிரி எனக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும், ராஜினாமா பண்ணணும், வழக்கு போடணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா? யாரோ ஒருவர் சொன்னதை வச்சுக்கிட்டு சொல்கிறோம்னு இதை ஏற்றுக்கிற கூடாது. சேகர் ரெட்டி வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த விவாதத்தை நீங்கள் துவக்கி வைத்து சொல்லும்போதே குறிப்பிட்டதைப் போல 170 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. புதிதாக வந்த ரூபாய் நோட்டுகள் 30 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்டிருக்கு. தங்க கட்டிகள் எடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை வந்து சேகர் ரெட்டி அல்ல, பிரச்சனை சேகர் ரெட்டி அல்ல. சேகர் ரெட்டி சிறையில் இருக்கிறார், அவருக்கு பிணை வழங்க மறுக்கப்பட்டிருக்கு, அவருடைய கூட்டாளி சிறையில் இருக்கிறாங்க. சேகர் ரெட்டியோடு தொடர்புபடுத்தி அமைச்சர் மக்களையும் அதிகாரம் சுட்டுவது பற்றி தான் நான் கேட்கிறேன். ஆமா சொல்றாங்க, அவர் வீட்டில் எடுக்கப்பட்ட டைரியில சில அமைச்சர்களுடைய பெயர் இருக்கு. இல்ல, எடுக்கப்பட்டது டைரி எடுக்கப்பட்டதா அப்படிங்கறதே முதல் கேள்வி அல்லவா? இதை நீங்க இன்கம் டாக்ஸ்ல கேட்கணும். அவங்க தான் சொல்றாங்க. என்னங்க அறிக்கை நீங்க கொடுத்து ராஜினாமா பண்ணணும், வழக்கு போடணும், ஜெயில் அடைக்கணும் எல்லாம் சொல்லிடுவீங்க, ஆனா இன்கம் டாக்ஸ் போய் கேட்கணுமா? அப்ப நீங்க இன்கம் டாக்ஸ்ல கேட்காமலே அறிக்கை கொடுத்தீங்களா? நாங்க எனக்கு கேளுங்க, எல்லாமே நீங்க பாத்தீங்களா, கொடுத்தீங்களா? நாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து எங்க கிட்ட கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. எளிமையான கேள்வி சார். இல்ல சார், நான் கேக்குறது திரு கம்பம் செல்வேந்திரன்ல உங்களோட கீழே யாராவது ஒருத்தங்க இருந்து அவங்க என்ன சொன்னாங்க நான் பேசாம இருக்க போறேன் சார். துணை முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள்ல செய்தி வந்தது, அப்ப டைரி வந்ததான்னு தெரியாது. இப்ப நான் சொன்ன திரு பிரியன் அவர் குறிப்பிட்டது போல திரு விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டதா சில காகிதங்கள் வெளியே வந்துச்சு. குறைஞ்சபட்சம் அந்த காகிதங்கள் நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன், திரு பிரியன் பார்த்தாரு. ஆனா இங்க இந்த யாருமே பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஏங்க, செய்திகளை மையமாக வைத்துக்கொண்டு கருத்து சொல்லுவதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய கடமை. ஆதாரங்களை தேடி அலைவது அவர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அலையலாம். ஆனால் எங்கள் சம்பந்தமில்லாத ஒரு விஷயம், ஒரு அரசாங்கத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம், இந்த நாட்டை நிர்வாகம் செய்கிற அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. முதல் வரி அறிக்கையின் முதல் வரி திரு செல்வேந்திரன், அறிக்கையின் முதல் வரி இப்படி துவங்குகிறது: அதிமுக அரசின் இமாலய ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. எங்க சார் வெளிவந்திருக்குன்னு கேட்டா அதெல்லாம் தேடி தேடுறது எங்களுடைய வேலையான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் தேடுறது எங்க வேலையாங்கன்னு கேக்குறீங்க. இல்ல அப்படி இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நீங்க காட்ட வேண்டாமா? பாருங்க, நாங்க வழக்கு போடும்போது கோர்ட் இங்க கேளுங்க, இதுல வந்து நாங்க வழக்கு போடும்போது நீங்க கோர்ட்ல பாருங்க, நாங்க ஆதாரத்தை காட்டுறோம். நீங்க அன்னைக்கு கோர்ட்ல பாருங்க. இல்ல இப்பதான் நீங்க முதல் வரி சொன்னீங்க, ஆதாரங்களை தேடி அலைவது எங்களுடைய பணி அல்லன்னு. அடுத்த கேள்விக்கு நாங்க நீதிமன்ற சமர்ப்பணம் வழக்கு தொடுத்திருப்பது திமுக அல்ல. இல்ல மிஸ்டர் பாண்டே, நான் ஒண்ணு கேட்கிறேன். என்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க அதை மட்டும் கேளுங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன் அதை மட்டும் தான் கேட்டேன். கேட்கறத டைரக்டா கேளுங்க. நான் நேரடியாவே கேட்டேன். மீண்டும் ஒரு நேரடியா கேட்கிறேன். நான் இன்னும் நேரடியா சொல்லுங்க. நம்ம வந்து 4 பக்கம் அறிக்கை திமுக செலுத்த விட்டுருக்காங்க. கேளுங்க. அதான் அது செயல்ல அறிக்கை கொடுத்திருக்காரு இல்லையா, அது என்ன சொல்லுது அப்படின்னா ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கிறதுன்னு சொல்லுது. ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இல்ல, அது திமுகவுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர் நேரடியாக நம்ம வந்து நடவடிக்கை எடுத்து போலாமா? இந்த உண்மைத்தன்மை ஆராய வேண்டும்ல சொல்லணும். நம்ம ஏன் நடவடிக்கை எடுக்கணும் சொன்னதில் அப்படி என்ன குற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? குற்றம் இருக்குன்னு நினைச்சாதான் தான் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். இல்ல, நீங்க ஏதோ குற்றம் இருக்கிற மாதிரி தானே கேக்குறீங்க. இல்லைங்க, குற்றத்தை செஞ்ச மாதிரி என் மேல கேக்குறீங்க. ஐயோ, நீங்க ஏன் குற்றம் செய்ய போறீங்க? ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் நான் தேடுறேன். விசாரணை
நான் சொல்றேன் விசாரணை நடத்த வேண்டும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? எந்த தவறுமே கிடையாதுங்க, எந்த தவறுமே கிடையாதுங்க. நான் முதல்ல ஆயுதத்திலே சொன்ன உதாரணத்தை திரும்ப சொல்றேன். ஆயுதத்தில் சொன்ன உதாரணத்தை திரும்ப சொல்றேன். சிஏஜி அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்ட பிறகும் கூட, உச்சநீதிமன்றம் பல முறை கண்டித்த பிறகும் கூட, இப்ப வரைக்கும் 2G வழக்குல நாம என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம்? அது வெறும் குற்றச்சாட்டு தான், தீர்ப்பு வரல, முடியலன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இவ்வளவு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறை சென்று இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு கூட நாம பிடிவாதமா உத்தரவாதமா ஒரு விஷயத்துல இருக்கோம், என்ன குற்றச்சாட்டு தான், வழக்கு முடியலன்னு. ஆனால் ஊடகங்கள்ல வெறும் செய்தி டைரி நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அந்த இடத்துல நம்ம நடவடிக்கை எடுக்கணும் கேட்கறது சரியா, நியாயமா, ஒற்றை நிலைப்பாடான்னு கேட்கிறேன். அப்ப நாங்க என்ன சொல்றேன், இனிமேல் ஊடகங்கள் சொல்ற செய்தியெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான் நம்பணும் போல் இருக்கு. ஊடகங்கள் சொல்ற செய்தியை நம்பலாம் சார், இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப அவங்கள கிரெடிட் எடுக்க, நாம கிரெடிட் எடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். யாரோ சொன்னாங்க, நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க கொடுக்குற செய்தி வச்சு நாங்க போடணும். யாரோ சொல்லல, இங்க கேளுங்க, செய்தி என்ன சொல்லுது, செய்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். சேகர் ரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட டைரி அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இப்படி ஒரு பேச்சு நடக்குதுன்னு சொல்லியிருக்கு. அந்த செய்தியை வச்சுக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதாரம் வரட்டும், நிரூபிக்கட்டும், அப்புறம் கருத்து சொல்லலாம். முன்னாடி பேசாம கருத்து சொல்லாம மௌனமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்க முடியுமா? இல்ல ஆதாரம் வராமலே கருத்து சொல்றது சரியா அப்படிங்கறது உங்களுடைய பார்வை நடவடிக்கை இருக்குமா? இல்ல அது உங்களுடைய அரசியல் செய்யறது உங்களுடைய உரிமை. அது எப்படி செய்யணும் நான் சொல்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது, அது உங்களுடைய உரிமை. சாமானிய பிரதிநிதியா இருக்கக்கூடிய திரு கார்த்திகிட்ட கேட்க விரும்புற விஷயம், இந்த ஒட்டுமொத்தமான எபிசோட் இப்ப நடந்த விவாதம், அதுல 3 தரப்பும் பேசப்பட்ட விஷயம், இந்த ஊடகங்கள்ல வந்த செய்தி, இதை பார்க்கும்போது இந்த மாதிரி அமைச்சர்களோடு திரு சேகர் ரெட்டிக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வர்றீங்களா? இதை விளக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? வருமான வரித்துறைக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி தமிழக அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தலைமைச் செயலருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது ஒரு செயின் ரியாக்ஷன் தான். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு யூத்ஸ் இருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றுல போய் ஒரு பாசனம் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஊர் விஏஓ, ஆர்ஓ, போலீஸ் ஸ்டேஷனோட பர்மிஷன், இது எல்லாமே வேணுங்கிறப்போ ஒரு ஆற்றுல இருந்து மணல் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த போலீஸ், கலெக்டர்ஸ், தாசில்தார் இவங்களோட துணை இல்லாமல் எடுத்திருக்க முடியும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் தான். நம்ம ஆளுங்களுக்குள்ள ஒரு அரசியல் சூழ்நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த கிணத்துக்குள்ளே மாட்டின தவளை மாதிரி தான். ஒருத்தர் மாட்டிட்டா போது இன்னொருத்தரை காட்டி கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி தான் ஒவ்வொரு தலையாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக சேகர் ரெட்டி யார் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் கைது பண்ணி இந்த இதெல்லாம் தெரியும் போது தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி சேகர் ரெட்டி யாருங்கிறது ஒரு சாமானியனா இல்லை, சிட்டிலையும் சரி கிராமத்துலையும் சரி, அவர் சேகர் ரெட்டிங்கிற ஒரு பர்சன் யாருன்னே தெரியாது. வேலூரில் ஒரு சின்ன பில்டிங் கான்ட்ராக்டராக ஆரம்பித்தவர். இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணப்போ என் ஃப்ரெண்ட் சிவில் இன்ஜினியர், ஒரு வாரம் லீவ் விட்டாங்கடா, எனக்கு ஃபீல்டில் வேலையில உட்காந்துக்கிட்டான். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சிவில் கான்ட்ராக்டர்ஸும் அவர் அடக்கி ஆண்டிருக்கிறாருன்னா அது எப்படி சார்? ஒரு அரசியல் ஈடுபாடு, அரசியலில் இது இல்லாமல் அரசு அதிகாரிகள் எல்லாரையும் அவருக்குள்ள கையில் போட்டதுனால தான் அதெல்லாம் நடந்தது. இந்தியாவில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தொழில்களும் அந்த மாதிரி சொல்லிடலாம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு டாட்டா பெரிய பரம்பரை பணக்காரங்க கோடீஸ்வரன் இருக்காங்க, திருபாய் அம்பானி சாதாரண ஆளாக இருந்திருக்காரு, அதானி சாதாரணமான ஆளாக இருந்திருக்கிறாரு, நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், தொழில்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் சாதாரணமாக இருப்பாங்க. அது மாதிரி இருந்துட்டு நிறைய கல்வி நிறுவனங்கள், நிறைய தொழில்கள்லாம் ஒரே தலைமுறையிலே நிறைய வரதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக சார், வாஸ்தவம் தான் சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மணல் கொள்ளையில் அப்போ சேகர் ரெட்டி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவர் கையில் புதிய 2000 ரூபா நோட்டுகள், அதாவது நாங்கள் சாமானியர்கள் ஒரு நாளைக்கு பேங்க்கு போகிறோம், ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான் எடுக்க முடியுங்கிறாங்க. சேகர் ரெட்டி சர்ச்சைக்குரிய மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. அவர் நம்ம கண்கூடா பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டி பெட்டியாக கட்டி கட்டியாக இருந்ததை பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்போ சிறையில் இருக்கிறார். இப்போ கேள்வி, அவர் 300 கோடி ரூபாய் வரை அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய வருமான வரித்துறை கடிதம் அனுப்பதாக சொல்லக்கூடிய தகவலை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கடிதம் அனுப்பப்பட்டிருந்தால் இது உண்மையா இல்லையான்னு விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, மத்திய அரசுக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது நடந்திருக்குன்னு தான் என்னுடைய ஒரு சாமானியன் வியூவில் கண்டிப்பாக அது நடந்திருக்கும். கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஒரு சேஃப்டியாக ஏன் எடுத்து வச்சிருக்காருன்னா, பின்னாடி நமக்கு ஆபத்து வரும், ஆபத்து வந்தால் இவங்களை காட்டி கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆகலாங்கிற ஒரு சின்ன தாட்டில் கூட, ஒரு ஹியூமன் மென்டாலிட்டியில் கூட அவர் இப்படி செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக இதோடைய கடமை தமிழக அரசுக்கு இருக்குமாங்கிறத விட மத்திய அரசுக்கு கண்டிப்பாக இது இருந்து ஆகணும். ஏன்னா மத்திய அரசுக்கு இந்த கடமை இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நான் திரு தீரன், பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்குற விஷயம், இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது, திமுக செயல் தலைவர் இந்த மாதிரி கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு அவர் மட்டும் இல்லை, பாமக சொல்லியிருக்கு. நிச்சயமாக அடுத்த சில நிமிடங்களிலே நிறைய கட்சிகளும் இதுக்கு இறங்க போகிறாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமாக சுற்றப்பட்டக்கூடிய நிலைமையில் இது பற்றி விளக்க வேண்டிய கடமை தலைமைச் செயலருக்கோ தமிழக அரசுக்கோ இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை இருக்குது. அதாவது இப்படி ஒரு செய்தி வந்தது உண்மையா இல்லையா என்பதே இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. இல்லை, அதனால தான் நீங்கள் விளக்குவீங்களான்னு கேட்குறேன். இல்லை,
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊர்ஜிதமானதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வேற கேள்வி இல்ல அப்படி இருந்தா முறையான விசாரணை நடைபெற்று உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இல்ல, முறையான விசாரணை நடத்துவதற்காக தான் இந்த பரிந்துரை கடிதமே அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி அனுப்பப்பட்டதற்கான ஆதாரம் இதுவரை எதுவும் இல்ல. பத்திரிகையில வந்து தலைமைச் செயலர் சொல்லட்டும். இல்ல எதிர்க்கட்சி அதான் அது இனிமேல் தான் அது தெரிய வரும். இன்னைக்கு தானே இந்த அறிக்கையெல்லாம் வந்து இந்த கடிதம் இன்னைக்கு வரல. இந்த கடிதம் கிட்டத்தட்ட 10-20 நாளைக்கு முன்னாடியே வந்ததாக ஊடகங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஊடகங்கள் இந்த மாதிரி செய்தி போடுறாங்க. இப்ப கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. நாங்க இருந்த கடிதம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்றாங்க. இந்த கடிதம் எங்க இருந்து வந்ததா சொல்றாங்க? மத்திய அமலாக்கத்துறையா இல்ல வருமான வரித்துறையா? வருமான வரித்துறையிலிருந்து. இதில் என்ன ஒளிவு மறைவு இருக்கு? தவறு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா வெளிப்படையா அறிவிக்கலாமே. அவங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னா வெளிப்படையா அறிவிக்கலாமே. உரிய நடவடிக்கை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு அவர் வழக்கை வலுப்படுத்துவாங்க. அவங்க ஏற்கனவே திரு விஜயபாஸ்கர் மேல வேலை வழக்கு போட்டிருக்காங்க, திரு சேகர் ரெட்டி மேல வேற வழக்கு போட்டிருக்காங்க, திரு ராம்மோகன் ராவ் மேல வேலை வழக்கு போட்டிருக்காங்க. அந்தந்த தேவைப்படக்கூடிய ஆவணங்களை அவங்க நீதிமன்றம் சமர்ப்பிப்பாங்க. அதோட உண்மைத்தன்மை அவங்க பார்ப்பாங்க. இது வந்து துறை ரீதியான விசாரணைக்கு நீங்க ஒத்துழைங்க. ஏன்னா இது வந்து வெறும் அமைச்சர் பெருமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. சோ நீங்க விசாரிக்க அனுப்புற வழக்கம் தானே. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நம்மளுடைய தலைமைச் செயலாளராக இருந்த மதிப்பிற்குரிய ராம்மோகன் ராவ் அவருடைய வீட்டில், அதுக்கப்புறமேட்டு அவருடைய அலுவலகம் இது தலைமைச் செயலகத்தில் எல்லாம் ரெய்டு விட்டாங்க. என்னென்னமெல்லாம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அவர் தெளிவாக 2 நாளில் வந்து சொன்னார், என்கிட்ட இந்த சீஷர் லிஸ்ட்டுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. அதில் இதோ பாருங்கள், எந்த விதமான இதுவும் என்னுடைய சம்மந்தப்பட்டது, என்னுடைய மகனுக்காக இதோ அவங்க அவங்க புகார் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துருதா சொல்கிறாங்க. இதில் என்னுடைய இல்லத்தில் வந்து வீட்டில் வந்து சோதனையிட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மகன் இல்லத்தில் சோதனையிட்டால் கூட பரவாயில்ல. ஆனாலும் கைப்பற்றப்பட்டதில் எந்தவித இவ்வளவுதான் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இதில் நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன், என்ன அவங்க கைப்பற்றிருக்கிறான்னு சொன்னார் அன்னைக்கு. திரு விஜயபாஸ்கர் கூட என் வீட்டில் இருந்து 10,000 ரூபா எடுக்கல சார், வெறும் 10,000. உங்க வீட்டில் வந்து எங்க வீட்டில் வந்தாலும் எடுத்துடலாம், என் வீட்டில் 10,000 எடுக்கலாம் சார் தான் சொன்னாரு. ஆனா வேல்யூ வந்து பணம் சம்பந்தம் சேகரிட்டு எடுத்த மாதிரி கட்டியாவும் பெட்டியாவும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. காகிதங்கள், லீடு பாருங்க, ஒரு டைரி இப்ப பிரச்சனைக்குள்ளானது என்ன, ஒரு டைரி தானே. ஒரு டைரி எவ்வளவு பெரிய லீடு கொடுக்குது பாருங்க. உங்களுக்கு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்கு. நீங்கள் இந்த டைரியில் இந்த இனிஷியல் போட்டு எழுதுறது, இந்த பேரை சொல்லி இவருக்கு இன்னார்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சுமத்த முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றமே சொன்னது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதை சப்ஸ்டைன் பண்ற மாதிரி வேற ஆவணங்கள் எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுது. ஆனா அது எல்லாரும் சொல்லி சொல்லல. திரு அத்வானி அவர்கள் மேல LKA அப்படின்னு 3 இனிஷியல் போட்டதுனால ஹவாலா வழக்குல அவர் ராஜினாமாவே பண்ணாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இதுல வந்து உண்மையிலேயே வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் அவருடைய இதுல வந்து கைப்பற்றினாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதற்கான ஆதாரங்களை அவங்க திரட்டி இருப்பாங்களா? இல்ல, அதை வெளிப்படையா வச்சு நடவடிக்கை எடுங்க. நாங்க அந்த ஆதாரங்களை தான் வெளியே சுத்துச்சு. திரு விஜயபாஸ்கர் இல்லத்துல எடுத்தது தானே சார் விஜயம் சொல்லிச்சு. கீழே கையெழுத்து போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பார்ட்டி 1, பார்ட்டி 2, விட்னஸ் 1, விட்னஸ் 2 போட்டு ஒவ்வொரு தாள்லையும் 4 பேர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க பறிமுதல் பண்ணதுல. இது அது வந்து அவங்களுடைய கையெழுத்தானு எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க? விசாரணையில தானே தெரிய வரும். அந்த செய்தி வெளிவந்த குற்றச்சாட்டு இல்ல சார், செய்தி வெளிவந்த உடனே குற்றம் சுமத்திடலாமா? நான் கேட்கிறேன், நேரு காலத்திலேயே பெரோஸ் காந்தி மாமனார் நேரு மீது முத்ரா இது வந்து நாடாளுமன்றத்தில் கடுமையா பேசுறாரு, விவாதங்கள் பண்றாரு, ராஜினாமா பண்ணுன்றாரு. அப்ப நேரு எழுந்து சொல்றாரு, இந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிற பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அதே மாதிரி டிடிகே அது நிரூபிக்கப்பட்ட நேரத்தில் டிடிகே அவர்கள் அன்றைக்கு மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்த டிடிகே அவர்கள் வந்து ராஜினாமா பண்றாங்க. கிருஷ்ணமூர்த்தி மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? ஏன் வந்து அமைச்சர் பதவியில நீக்கினாங்க? அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது அவர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லும் போது அவர்கிட்ட ஏதாவது நேரடியாக கைப்பற்றினாங்களா? அவர் ஏன் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஏன் பதவி நீக்க? நான் ஒரே ஒரு சொல்றேன், அதாவது மத்திய அரசாங்கம் கூட இந்த லோக்பால் என்று சொல்லக்கூடிய ஊழல் தடுப்பு மசோதா அந்த இது சொல்லி முடிச்சிடறேன். அதை கூட வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, முறையா அமைக்கிறதுக்கு போதுமான தகுதி படைத்த எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தினால இதில் எதிர்க்கட்சி தலைவரையும் இதில் சேர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை காலம் கடத்திட்டு வராங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க இப்ப இருக்கிற எண்ணிக்கையில யார் அடுத்த நிலையில எதிர்க்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற. லோக்பால் பத்தி தமிழக அரசு பேசலாமா சார்? லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கா சார்? இல்ல, அது இருங்க, நான் லோக் ஆயுக்தா கொஞ்சம் பேச விடுங்க. அங்க லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் நாங்கள் தமிழக அரசாங்கமானது லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றும் சொல்லி மாண்புமிகு அம்மா சொன்னாங்க. பேராசிரியர், நீங்க தவறா வழி நடத்தக்கூடாது மக்களை.
லோக் பாலுக்கும் லோக் ஆயுக்தாவும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. குஜராத்ல இருக்குது பெரிய சர்ச்சை வந்து நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். கர்நாடகாவில் இருக்க பெரிய சர்ச்சை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10-12 மாநிலங்களில் லோக் ஆயுக்தா இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இயங்குறதுக்கு என்ன கொள்ள? சரி, நான் இயங்குறத பத்தி தப்பு இல்ல. தமிழ்நாட்டில் அதை கொண்டு வராம லோக் ஆயுக்தா இல்லாமல் நீங்க சொன்னீங்க இல்லையா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் அம்மாவை பொறுத்தளவில் ஒரு குற்றச்சாட்டு என்று வந்துவிட்டால் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வரையில் அவர்கள் பதவி ராஜினாமா செய்யணும்னு சொல்லி தான் அம்மா. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் குற்றச்சாட்டு வந்தா உடனே ராஜினாமா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்ல. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாதான் இல்லை. ஏங்க இப்ப யார் மேல யார் குற்றச்சாட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப இவ்வளவு நேரம் அதானங்க பேசிட்டு இருக்கிறோம். டைரியில வந்திருக்கு, முதலமைச்சர் உட்பட பல பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. 300 கோடி கொடுத்தா சொல்றாங்க. திமுக ல இருந்து 70 கோடி கொடுத்தாங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன் சார், இருங்க நான் சொல்லிடுறேன். சொல்றாரு நிறுவனர் ராமதாஸ், அவங்க புள்ள மேல வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறையில பாட்டியாலா கோர்ட்ல, டெல்லி பாட்டியாலா கோர்ட்ல ஏறி இறங்கிட்டு இல்ல முறைகேடாக 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு 30 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இருங்க. அப்ப அவங்க குற்றவாளியா? நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் கூட குற்றவாளி. அவர் நிரூபிக்கப்படாத வரல அது குற்றச்சாட்டு தான். அது மாதிரி தான் எந்த அரசியல் இப்பயுமே சேகர் ரெட்டி சர்ச்சைக்குரிய மனிதன் சொல்றமே தவிர அதிமுக அரசியல் இருக்கக்கூடிய யாரும் குற்றவாளின்னு யாருமே சொல்ல. அவங்க அதிமுக திமுக சொல்ல, பாமக. நான் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல விளக்க வேண்டிய கடமை இல்லையான்னு நான் கேட்கிறேன் சார். நாங்க என்ன விளக்க வேண்டிய கடமை இருக்கு? இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கு, யார் இந்த மாதிரி கடிதம் வரல இல்ல யார் இந்த குற்றத்தை சுமத்துகிறார்களோ அவர்கள் தான் முதல்ல விளக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியும். இன்னைய வரல வந்து அது மொட்டை கடிதாசி மாதிரி தான். அதுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. இவன் என்னமோ ஒரு புள்ளி போட்டு இன்னார்கிட்ட இவ்வளவு கொடுத்து இன்னார் சார், யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சார். இது இதெல்லாம் யாருக்காக, எந்த சூழ்நிலைக்காக மத்திய அரசாங்கம் இப்படிலாம் நடந்துகின்றது எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எதுவுமே நீதிமன்றத்தில் நிற்க போறதில்ல, நிலைக்க போறதில்ல. நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம், இதுல மத்திய அரசுடைய செயல்பாட்டில் ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், அதற்கு முன்னாடி வரக்கூடிய பொது தேர்தல், லோக்சபா தேர்தல், இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு நெருக்கடி கொடுக்கறக்கா அப்படி நினைக்கிறீங்களா? அல்லது ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நீதிமன்றம் மட்டுமே வழி அல்ல, ஊடகங்கள் மூலமாக, ஆர்வலர்கள் மூலமாக, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக வேறு வேறு வகையில் முயற்சி பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அப்படி ஒரு விஷயமாக ஏன் பார்க்கக்கூடாது? ஒரு விவாத பொருள் வந்து அதன் மூலமாக உண்மை வரும் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? கண்டிப்பாக சார். அதாவது இப்போ வந்து ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேகர் ரெட்டியோட அவர் வீட்டில் ரெய்டு பண்ணதுலேருந்தே, அவர் கைது பண்ணதுலேருந்தே இது ஆரம்பிச்சாச்சு இந்த விஷயங்கள். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு பொதுமக்களோட பொது வெளியில் இருக்கிற ஒரு விஷயந்தான். இதில் வந்து மேலும் மேலும் பல புதிய புதிய தகவல்கள் வந்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக வந்து இன்னும் பல யார் உண்மையிலேயே ஊழல் பண்ணாங்க, யார் இந்த சேகர் ரெட்டிக்கு அவரோட பண பரிமாற்றங்களில் யார் யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிகள் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற டவுட், முதல்ல நான் பேசின மாதிரி இதை ஏன் வந்து சென்ட்ரல் ஐடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு அனுப்பிச்சாங்க, அதில் அவங்களே ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே. ரெண்டாவது வந்து அப்படி அனுஷா கூட எப்படி வந்து ஐடி நினைக்கிறாங்க? நான் என்ன ஒரு விவாதமாக வச்சோம்னா, ஏற்கனவே வந்தது போல சஹாராவுடைய டைரி நம்ம வந்து ரொம்ப ப்ராப்ளம் பேசப்பட உச்சநீதிமன்றம் சொன்னது பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல வந்து குஜராத் சிஎம்னு போட்டிருந்துச்சு, திக்விஜய் சிங்னு போட்டிருந்துச்சு, நிறைய பேர் போட்டுச்சு. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்க, வேற சஸ்டைன் பண்ற மாதிரி நீங்க வேற கொண்டாங்க சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளி விட்டுச்சு. கண்கூடாக கைப்பற்றப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட டைரி ஆவணங்கள் செல்லாதுன்னு சொல்லிச்சு. இப்ப நம்ம டைரி பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கானே தெரியாது நமக்கு. டைரி பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு தெரிஞ்ச இடத்துலயே இது செல்லாதுன்னு சொல்லிச்சு. அப்ப உச்சநீதிமன்றம் அப்ப வருமான வரித்துறை என்ன வச்சிருக்கலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆவணத்தை நீதிமன்றங்கள் ஏற்காமல் போகலாம். அப்ப அரசாங்கத்துக்கு நம்ம வந்து அனுப்பினோம்னா அவர்கள் மேற்கொண்டு விசாரணை நடத்தலாம் சொல்லி பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே வந்து அந்த ஒரு சேகர் ரெட்டியோட டைரி இருந்ததாவே நம்ம வச்சுக்கலாம், அதுல சில தகவல்கள் இருந்ததாவே நம்ம வச்சுக்கலாம். ஐடி டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்கணும்னா அவங்க அந்த அதில் இருக்கிற என்ட்ரிஸை பேஸ் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட்டே சூமோட்டோவாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல வந்து அவங்க இங்கே அனுப்பிச்சாங்க இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அதுவே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்களுக்கே அனுப்பிச்சாங்க, யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்ககிட்டயே நீங்கள் பேப்பர் அனுப்பிச்சு ஆக்ஷன் சொல்ல முடியுமா? எப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எப்படி அதில் இருக்கிற அமைச்சர்கள் மேலேயோ அவங்களுடைய அதிகாரிகள் மேலேயோ இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? இவங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி பூனையே வந்து பாலுக்கு காவலாக இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நான் சொல்றேன். எப்படி ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த 4 பேர் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லுவாங்களா? யார் மேல குற்றச்சாட்டு அவங்க அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயே அமைச்சர்களாக இருக்காங்க அவங்க. அது ஒரு டவுட் இருக்கு. இந்த லிஸ்ட் அனுப்பிச்சுதான் நான் சந்தேகப்படுறேன். அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பின்னாடி. இந்த 2 அணிகளோட பிளவு அல்லது சேர்க்கை, இதுல வந்து பிஜேபியோட ரோல்ஸ் எல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு ஏற்கனவே.
இது வந்து பிஜேபி ஆட்கள் இங்கே யாரும் இல்லாதனால அது நம்ம அதிகமாக பேச முடியாது அதை பற்றி. இருந்தாலும் அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இந்த 2 அணிகள் இணையத்தில் வந்து சில 2 பக்கத்துலேயும் ஒரு விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இவங்களை வந்து ஒரு நெகோசியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் கூட இதை அமைச்சிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தலோ இல்லை ஒழுங்காக வழிக்கு வாங்கடா, இதே மாதிரி பேசிட்டு இது மாதிரி இருக்காதீங்க, கம் டு த நெகோசியேட்டிங் டேபிள், சீக்கிரம் ஒன்று சேருங்க, சீக்கிரம் வாங்க, இரட்டை இலையை வாங்குங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன் முன்னாடி ஒன்று சேருங்களா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷனாக கூட இருக்கக்கூடும். இல்லைன்னா கூட அவங்க மாற்றி வாக்களிக்க போறாங்களா? ஆனால் அதிமுக 2 தரப்புல இருக்கக்கூடிய யார் வந்து காங்கிரஸ் வாக்களிக்க போறாங்க, யார் வந்து முலாயம் சிங்கோட பேசிட்டு இருக்காங்க, யார் மற்றவங்க பேர்பட போறாங்க, எப்படினாலும் அது வந்து அவங்களுக்கு சாதமாக வர போறது தானே. இல்ல அவங்க ஏற்கனவே அதிமுக நிலைப்பாடு மறைந்த போது ஜெயலலிதா எனக்கு மாத்திரம் இருந்துச்சு. ஜெயலலிதா இருந்த போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க மிரட்ட பாக்குறான்னு சொல்லலாம். ஜெயலலிதா இருக்கும் போதே பிஜேபி சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து வெறும் பிரசிடென்ட் எலெக்ஷன் மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி வர 2019 அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி உள்பட உதவி திட்டம் உள்பட பல விஷயங்கள்ல ஆதரிக்கத்தான செஞ்சிருக்க அரசாங்கம். இந்த அதிமுகவை வந்து ஒன்றுபடுத்தி ஒரு பலமுள்ள இல்லங்க, நீங்க முரண்டு பிடித்தால் நான் மிரட்டி பண்ணி வைக்கிறேன் இல்லையா? எங்க முரண்டு பிடிச்சாங்கன்னு கேக்குறேன். இவங்க 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு இல்ல சார், இவங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டா என்ன சமாதானம் போறானே? உங்களுக்கு தேவை எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி, அந்த அத்தனை எம்எல்ஏ அத்தனை எம்பி ஆதரிக்க போறாங்க. அப்புறம் நீங்க முரண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்தா ரெட்டையிலே கிடைக்கும். ரெட்டலைக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏங்க ரெட்டையிலே தான் முக்கியம். இவங்களுக்கு ரெட்டலை கிடைக்கும், பிஜேபி ஏன் சார் கவலைப்படணும்? இல்ல பிஜேபி இவங்களுடைய மோதல் பிஜேபியோட கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு இவங்க மோதுனா பிஜேபிக்கு என்ன நட்டம்? இவங்களை பிளவுபடுத்தினது பிஜேபி தானே? இல்லங்க, அது அப்படி உங்களுடைய பார்வை. நான் கேட்கிறேன், இவங்க பிளவுபட்டா என்ன? சரி, நீங்க சொன்னபடி பார்த்தா பிளவுபடுத்தி இவர்களே ஒற்றுமை சேர்க்க இவங்களே வா கண்டிப்பா பிஜேபியே பிளவுபடுத்தி பிஜேபி சேர்க்கணுமா? ஆமாங்க, ஒரு கட்டத்துல வந்து அந்த மறுபடியும் சசிகலா தினகரன் அந்த குரூப் இருக்கு இல்லையா, அதோட பாலிடிக்ஸ் இதுல வருது நடுவில் இல்ல. சோ அந்த அவங்கள எப்படி நான் என்ன கேக்குறேன், அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏன் எழுகிறது? கண்டிப்பா இருக்கு. ஒன்றிணைச்சு ரெட்டையிலையை வாங்கி அது கூட கூட்டணி ரெட்டலை வாங்கினா என்ன? நீங்க ரெட்டலை வாங்கல அப்புறம் இந்த 2 அணியோட பிஜேபி 2 அணியோட கூட்டணி வச்சு ஒரே ஐடிஎம்கே தான் கூட்டணி வச்சுக்க முடியும். சரி, நீங்க மிரட்டி கூட்டணி வச்சா அவங்க தொண்டரெல்லாம் வேலை பார்த்துருவாங்களா? மிரட்டின்றது வந்து நம்ம சொல்ற மாதிரி மிரட்டி இல்லைங்க, அது இயல்பாவே நடக்கிற மாதிரி தெரியும். அது அந்த ஒரு ஸ்டேஜ் வரதுக்கான ஒரு பாதையை வந்து போட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அந்த தேர்தலில் வந்து அதிமுக ஒன்றிணைந்து இருந்தால், இரட்டையில இருந்தால் அதோட கூட்டணி அமைச்சு அரசியல் ரீதியாக தன்னை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஓகே, நான் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், விசாரணைக்கு வந்து டாக்டர் ராமதாசன் சரி திரு ஸ்டாலின் அவர்களும் சரி தலைமைச் செயலர் வந்து நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட தான் ஆரம்பிச்சு சொல்றாங்க இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. அமைச்சர் பெருமக்கள் மீது வழக்கு நடத்தவோ விசாரணை நடத்தவோ தலைமைச் செயலருக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு கோரிக்கையை நம்ம எப்படி வியப்பா இருக்கு இல்லையா? அதிகாரம் இருக்கா அதிகாரம் இல்லையான்றது முக்கியம் இல்லை. அப்புறம் எப்படி சார் விசாரணை? இவங்க சந்தேகத்திற்குரியவங்களா இல்லையான்றதுதான் முக்கியம். இவங்க வந்து இதை செஞ்சிருப்பாங்களா இல்லையா? இல்ல சார், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒருத்தர் உங்கள் மேல விசாரணை நடத்த முடியுமா சார்? சார், விசாரணை நடத்த முடியுமா முடியாதான்றது நீங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பி என்னான்னு கேட்கறத தானே கேட்குறீங்க? ஆமா சார், இல்ல அதான் சார் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி டைரியில தகவல் கிடைச்சிருக்கதா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பியிருக்கு, அந்த கடிதத்தின் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி இருந்தா தானே சார் எடுப்பாங்கன்னு கேட்கிறேன். இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. மாநில அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசு ஒரு செய்தியை சொல்லுது, இவங்க எடுக்கலைன்னா மத்திய அரசாங்கம் எடுப்பாங்க. இல்ல சார், நான் கேக்குறது தலைமைச் செயலர் கேட்கிறேன். இன்னொன்னு திரு பிரியன் அவர்கள் கேட்டது போல மத்திய அரசு அவ்வளவு ஆவணம் அவங்களே எடுக்கலாமே, அது எதுக்கு மாநில அரசு அனுப்பி எடுக்கணும்? நான் கேக்குறேன், விஜயபாஸ்கர் வீட்டுல முன்னாடி மாநில அரசு சொன்னாங்களா? ராம்மோகன் ராவ் வீட்டுல முன்னாடி மாநில அரசு சொன்னாங்களா? மத்திய அரசு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க பாண்டே. ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க, சொல்லக்கூடாத சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் உங்களை கேட்டு சொல்ல முடியுமா? என்னையே கேட்க வேண்டாங்க. ஊடகங்கள் என்ன பேசுறீங்க கேட்டு சொல்ல முடியுமா? என்னையே கேட்க வேண்டாங்க. நான் கேட்கறது ஒரு ஆதாரம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க எப்பவுமே நாங்க இதனாலதான் திமுகவிலிருந்து தந்தி டிவிக்கு வர்றதில்லை. இப்ப வந்தோம், நீங்க மறுபடியும் பிரச்சனையை கிளப்புறீங்க. சாரி, நீங்க வந்து எப்பவுமே ஒரு ஏடிஎம்கேக்கு ப்ரோவா வாதம் பண்ணி பழகிருக்கீங்க. ஐ எம் சாரி, இதை நான் கலந்துக்கிற விரும்பல. சாரி, உங்களுடைய முழுமையான உரிமை நான் அனுமதிக்கிறேன், நான் மறுக்கல. ஆனா வந்து திரு பேராசிரியர் தீரன் அவர்கள் பேசும்போதும் அவர் நம்ம கேள்வி கேட்ட போதெல்லாம் உங்களுடைய கவனம் எங்க இருந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது ரொம்ப வியப்பான விஷயமா இருக்குது. உங்களுடைய உரிமை நான் வந்து முழுமையான புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை. பேராசிரியர் தீரன்ட்ட இதே போல நம்ம கேள்வி எழுப்பின போது அவருக்கு நம்ம திமுக ஆதரவா இருந்தோமா அப்படிங்கிற கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். பேராசிரியர் தீரன் நிகழ்ச்சி முடிக்க விரும்புறேன். இறுதியா இந்த டைரி வந்து எப்படி வந்துச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறது
தனி பகுதி. அதில் வந்து இருக்கா இல்லையாங்க நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கியா மோட்டார்ஸ் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் வந்து க்ரோஸ், அதையுமே திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில். 1.1 பில்லியன் டாலர்கள் இன்வெஸ்ட் வந்து பண்றதா இருந்துச்சு. ஆனா தெளிவா திரு கண்ணன் ராமசாமிங்கிறவர் பேர்ல Facebookல தெளிவா பேர் சொல்லி குறிப்பிடுறாரு. தமிழக அரசியல்வாதிகள் நிலத்தோடைய மதிப்பை விட 50 மடங்கு அதிகமாக கேட்டார்கள், அதையும் விட அதிகமான லஞ்ச பணத்தை கேட்டார்கள் என்று சொல்றார். இவ்வளவு தெளிவா ஒரு பேரோட ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அப்படி ஒரு Facebookல போட்டிருக்காங்க போது இதுக்கான மேல் நடவடிக்கை என்ன, அதையும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. இல்லை, நான் உங்கள்கிட்ட தெளிவாக கேட்க விரும்புகிறேன். நிலத்தினுடைய மதிப்பை விட 50 மடங்கு அதிகமாக கேட்டார்கள். நிலத்தினுடைய அந்த அவர் சொல்கிற அந்த இடத்தினுடைய நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு அவர் சொன்னாரா? இதில் 50 மடங்கு பெருக்கி போட்டு அந்த அமௌண்ட்டை சொன்னாரா? இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சி அப்பாவி கிராமத்து விவசாய நிலங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு நிமிஷம் கேளுங்க, எந்த நிறுவனமும் அடிமாட்டு விலைக்கு நேரடியாக நிலத்தை வாங்க முடியாது, வாங்குவதில்லை. உங்களுடைய தகவலுக்கு உங்களுக்கு தெரியும். இல்ல, எங்க அரசு கடந்த ஆண்டு சர்வதேச முதலீட்டு மாநாடு நடத்தப்பட்ட போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 42,000 ஏக்கர் நிலம் வங்கி எங்கள்கிட்ட தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வந்து நிலத்தை கொள்முதல் செய்யறதுக்காக பேசல, எங்களுக்கு இவ்வளவு லேண்ட் இவ்வளவு தேவைப்படுது சொல்லும் போது லேண்ட் வேல்யூ எவ்வளவோ அதோட அதிகமான தொகையை அவர்கள் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் என்ன திமுகவோ காங்கிரஸோ பாமகவோ கிடையாது, அதிமுக ஆட்சி தான் நேரடியா சொல்றாரு அவரு. அதை விட தனியா அது தாண்டி நிலம் தாண்டி தனியா லஞ்ச பணம் தனியா கேட்டாங்கன்னு சொல்றாரு. இல்ல, அதான் சொன்னேன், அது வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அப்படி இல்ல சார், ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அவர் வந்து மிகப்பெரிய நிறுவனத்துடைய சார்பா தமிழ்நாட்டில் களப்பணியில் ஆற்றினவர் நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். நாங்க அதனால ஆந்திராக்கு மாற்றோம் சொல்றாரு, ஆந்திராக்கு போயிருச்சு, எல்லாமே கண்முன்னா நடந்திருக்கு. ஏங்க அப்படி பார்த்தாக்கா நானோ கார் வந்து மேற்கு வங்காளத்திலிருந்து குஜராத்துக்கு போச்சு. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனால அது ஊருக்கே தெரியல. அதுதான், அது ஊருக்கே தெரியும். அதனால இவர் என்ன காரணத்துக்காக போனாருன்றது நமக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, அது தெளிவா இருங்க, அவர் தெளிவா சொல்லட்டும். சொல்லிட்டாரு சார். சார், தமிழ்நாட்டுல முதலீடு பண்றதுக்காக முயற்சி பண்ணோம், லஞ்சம் கேட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் தெரியும்? நீங்க முதல் கேள்விக்கு வாங்க. அந்த நிலத்தினுடைய மதிப்பை விட 50 மடங்கு கூடுதலாக கேட்டார்னு சொல்றாங்கல்ல, அவர் அந்த மதிப்பை சொல்லி இருக்கணுமா இல்லையா? அந்த அங்க இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ இவ்வளவு ரூபாய், 1000 ரூபாய். ஆனா இவங்க வந்து 50,000 ரூபாய் கேட்டாங்க, சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வேகா வந்து இல்ல சார், 50 மடங்கு குற்றச்சாட்டுகள் சார். இதுல வந்து நான் உங்கள்ட்ட தெளிவா கேட்கிறேன். திரு செல்வந்தவர்கள்ட்டையும் சொன்னேன், நானு பிரியனவர்கள்ட்டையும் சொன்னேன், ஒரு டைரின்னு சொல்லி நம்ம யாரும் கண்ணில் பார்க்காத டைரி பத்தி பேசுறதுக்கு நீங்க அப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆனால் இது குற்றம் சாட்டுபவர் யார் என்பது தெளிவாக தெரிகிறது, குற்றச்சாட்டு யார் மீது என்பது தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் லஞ்சம் கேட்டார்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டு அரசியல்வாதி சொன்னா அவர் யாரை சொல்ல முடியும்? இந்த இடத்துல ஆட்சியாளர் சொல்றாரு. பின்ன அதனால தான் நான் என்ன சொல்றேன், அவர் வந்து இங்க ஃபேக் ஐடில இருந்து போடல, தன்னுடைய ஐடியில Facebookல போட்டுருக்காங்க, நாங்க காசு கேட்டாங்க அதனால நாங்க மாத்திரோம் சொல்லி சொல்றாரு. இதுக்கு மேல வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு எப்படி வைக்க முடியும்? ஒண்ணே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகள்லாம் தமிழ்நாட்டினுடைய தொழிற்சாலைகள் பூரா கர்நாடகா பெங்களூருக்கு போயிடுச்சு, பிற மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அம்மா அரசின் மீது வைக்கப்படுகிறது. அதனால இது என்ன காரணம் என்னன்றது முறையான விசாரணை வைக்கும் பொழுது தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். இவர் இந்த பணத்துக்கு கேட்டாங்கன்றது அவருக்கு வேற ஏதாவது அரசிடம் சலுகைகளை எதிர்பார்த்து அரசாங்கம் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கூட இப்படி அள்ளி போட்டுட்டு சேத்தவாரி அரைச்சிட்டு போற மாதிரி போகலாம். ஒரு கட்சிக்காரங்க விளைவுகள் என்னன்னு தெரியாம அவங்க வந்து என்னனாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனா ஒரு நிர்வாகி, ஒரு அதிகாரி, ஒரு தனியார் தொழில் நிறுவனத்துக்காக சொல்லாம நாளைக்கு அவங்களுக்கு அரசாங்கத்தோட உதவி தேவைப்படா சார், அப்படி வாய்ப்பு வந்தாலும் சொல்லுவார், நீ எதிர்பார்க்கலாமா சார்? அப்படி இல்லை, அவருக்கு அந்த ஒரு கவலை இருக்காதா நாளைக்கு அரசாங்கத்தோட உதவி தேவைப்படுது? பாருங்க, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிலம் இதுல விலை குறைச்சலா கொடுக்குறாங்க, நீர் மின்சாரம் 5 வருஷத்துக்கு, இப்படி எல்லாம் ஏராளமான சலுகைகளை கொடுக்குறாங்க. அதை தாண்டி லஞ்சம் கேட்கறாங்க தான் சார் பிரச்சனையே. சார், இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஜப்பான் கூட்டுறவு நிறுவனம் மெட்ரோ ரயிலுக்கு இது பண்றாங்க, ஃபைனான்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வச்சாங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, இல்ல இந்த நேரடியா வந்து மத்த வந்து சொல்லப்படுதா சொல்லக்கூடிய விஷயம் அது நேரடியா வச்சாங்க. கார்த்திக், உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட் இந்த விஷயங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய இறுதி கருத்து. சார், என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இவர் இன்னும் மொட்டை கடதாசிங்கிறாங்க. மணலுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது சார். இப்போ நான் வந்து சொல்கிறேன், மணலுங்கிறது ஒரு இயற்கை வளம், நீரின்றி அமையாத உலகுன்னா அந்த நீர் ஊறத்துக்கு தேவையான ஆதாரமே வந்து மணல் தானே. இப்போ நீங்கள் செத்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் செத்தாலும் சரி, எந்த ஒரு உணவாகட்டும் எதுவாக இருந்தாலும் இயற்கையாக மக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் மண்ணு தான். அதை மக்க முடியாத, அதை அழிக்க முடியாத ஒரு பொருளாக வேணும்னு சொல்லிட்டு தான் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ரிசல்ட் தான் வந்து சென்னை ஃப்ளட்டு. இப்போ இன்னைக்கு இத்தனை மாடர்ன் வேர்ல்டில் வாட்டர் H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குதுன்னு படிக்க முடியுமே தவிர ஒரு அண்டாக்குள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டால் அது வாட்டர் ஆயிருமா? அதே மாதிரி என்னதான் ஒரு கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ், என்னதான் ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஏதோ ஒரு பவுடர் பொடியை உருவாக்கலாமே தவிர மணலை உருவாக்க முடியாது.
இன்னைக்கு மணலுங்கிறது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மணல் இருந்தால் தான் தண்ணி ஊறும், தண்ணி இருந்தால் தான் விவசாயம், விவசாயம் நடந்தால் தான் நம்மளால சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அவன் கர்நாடகக்காரன் தண்ணி விடுறான் அப்படின்னாலும் அந்த தண்ணி போய் தேங்குறதுக்கோ இது பண்றதுக்கோ மணலே நீங்க சொல்லலாம் நியாயமான விஷயம். நான் சொல்றது இந்த சேகர் ரெட்டி மற்றும் ஆச்சர் பொதுமக்கள் மீதான அந்த புகார் பத்தி நான் கேட்க விரும்புறேன். சார் அதுக்கு வந்து கண்டிப்பா மத்திய அரசு தான் நடவடிக்கை இருக்குன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மாநில அரசுகள் தான் வந்து மாட்டிருக்குங்கும் போது மாநில அரசுகள் ஆட்சி செய்யறவங்களும் அந்த ஆட்சியில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் அவங்க கிட்டே போய் கொடுத்தா அது எப்படி நடக்கும், எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? நேரம் எக்ஸீட் ஆயிடுச்சு. அதாவது அவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வந்தாலே அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க, அந்த வழி வந்து அரசுன்னு சொன்னார். இப்போ அமைச்சர் காமராஜ் மேலே மோசடி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ண போறார்? நிச்சயமாக வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் ராஜினாமா பண்ணுவார். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து உயர் அதிகாரியாக இருந்தவர் கேத்தன் தேசாய் வருமான வரித்துறை 1800 கோடி ரூபாய் லிக்விடு கேஷுக்கு 2000 கிலோ தங்கம் இவ்வளவும் கைப்பற்றினாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த பிஜேபி அரசாங்கமானது அவருக்கு இன்டர்நேஷனல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இன்டர்நேஷனல் உயர் அதிகாரியா ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருக்கு. எனவே ஏதோ ஒரு நோக்கத்துல அரசியல் நோக்கம் இருக்குங்கிறது சேற்றவாரி பூசுகிறார்கள். அது ஒருபோது அரசியல் நோக்கம் இருக்குங்கிறது அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல வந்து திமுகவுடைய குற்றச்சாட்டு கூட பார்த்தோம். நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பக்கமா கேள்வி எழுப்புறீங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுடைய பார்வைக்கு விட்டு நம்முடைய கேள்வி ஒரு பக்கமா இருக்கிறதா மறுபக்கம் சேர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறத சேகர் ரெட்டியோட அமைச்சர்கள் தொடர்படுத்திருக்கிறதா திமுகவுடைய செயல் தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது பற்றி அமைச்சர்கள் தரப்புல நிச்சயமா அரசாங்க தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாற்றுக்கிறதுல ஒவ்வொரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் பேசணும் சரியில்லை. பொது வழியில் ஒரு சில விஷயங்கள் விவாதிக்கப்படும் போது சமூக ஊடகங்கள் அந்த விஷயம் கொண்டு போகும்போது பொறுப்புள்ள ஊடகங்கள் அந்த விஷயத்தை கொண்டு போகும்போது உடனடியாக அது பற்றி விளக்கம் கொடுப்பது நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளமாக இருக்கும். அதை தாண்டி இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதாக சொல்லக்கூடிய மத்திய அரசு மேல மத்திய அரசு தான் இந்த டைரியை பார்த்திருக்கு, மத்திய அரசு தான் இந்த கடிதத்தை கொடுத்துருக்கா சொல்லப்படுது. அப்படிங்கும்போது முதல் பொறுப்பு மத்திய அரசுக்கு இருப்பதாக நினைக்கிறேன். இந்த ஆதாரங்கள் உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு ஆவணங்கள் கையில் இருந்தால் திரு பிரியன் குறிப்பிட்டது போல ஏன் மத்திய அரசே நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பாதிலேயே கிளம்பி சென்ற திரு கம்மம் செல்வந்தன் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.